வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பேன் நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலைல டைம் ஒரு 4:08 ஆகுது. டேட்டு June 29. ஓகேவா? இன்றைக்கி திங்கள். ஆனால் எங்கே போகிறாடினா சத்தியமாக ஐடியா இல்லைங்க. கிளம்பகம் போகலாமா இல்லை தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போகலாமான்னு. ஏன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வார ஸ்டார்டிங் தான், திங்கள் கிழமை இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மாத கடைசி. ஆனாலும் கிளம்பக்கமே போகலான்னு ஒரு மைண்டு சொல்லுது. ஏன் பார்த்தீங்கன்னா போன வருடம் ஏதோ ஒரு லீவ் வந்துச்சுங்க, வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு லீவ் வந்துச்சு, கவர்மெண்ட் ஹாலிடே போல். அப்போது சின்னதாக ஒரு பிளான் இருக்குது. யோசிக்கிறேன் எப்படின்னா, அந்த லீவுக்கு ஊருக்கு போகிறவங்க எல்லாம் சப்போஸ் அந்த வெள்ளி லீவு சனி ஞாயிறு கூட லீவ் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்தாச்சுன்னா கொஞ்சம் கூட்ட கும்பலாட்டு இருக்கும்ல. கூட்ட கும்பலாட்டு இருந்தால் நமக்கு ஆர்டர் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ஐடியா இருக்குது. அதனால் கிளம்பகமே தாராளமாக போகலான்னு இருக்கேன். வாங்க பார்த்துக்கலாம், கிளம்பகமே போகலாம். சப்போஸ் ஆர்டர் கொஞ்சம் அதிகமாகட்டும் இருக்கும், இல்லை ஆவரேஜ் ஆகட்டும் இருக்கும், பார்த்துக்கலாம். கைஸ் இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 5:46 ஆகுது. எங்கே இருக்கேன்னா கிளம்பகத்துக்கிட்ட தான் இருக்கேன். நான் இங்கே லொக்கேஷனில் வந்து ஒரு 4:20 வந்திருப்பேங்க. சுத்தமாக ஆர்டரில் நான் ஆர்டரே இல்லை. நான் வந்த ஸ்டார்டிங்கில் ஒரு 27 கிலோமீட்டர் ஆர்டர் போட்டேன். ஆனால் அதை எடுத்துட்டாங்க. எனக்கு முன்னாடி தான் ஒரு அண்ணன் உட்காந்துருந்தாங்க. அந்த அண்ணன் ஆட்டோ கிளிக்கர் போட்டு எடுத்துட்டாங்க. நிலைமை ரேப்பிடோ ஆர்டரே ஆட்டோ கிளிக்கர் போட்டு எடுத்துக்கிறாங்க. சரி, ஓகே, அது போச்சா. அப்புறம் வேறு எந்த ஒரு பெரிய ஆர்டருமே இல்லை. வந்ததே ஒரு மேக்ஸிமம் ஒரு 12 கிலோமீட்டர் இருந்துச்சு. இங்கே கண்டிகையா அங்கெல்லாம் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஆர்டரும் கிடைக்காது. நான் ஸோ அதனால் அது எடுக்கலை. அப்புறம் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட சரி செய்ய முடிய போகுது. ஒரு காமனிக்குள்ளே சரி செய்ய முடிஞ்சிடும், அந்த மாதிரி டைம் ஆச்சு. ஆனால் லாஸ்ட் டைமில் தூக்கி ஒரு பெரிய ஆர்டரை போட்டான். நானும் எடுத்துகிட்டு கால் பண்ணி கேட்டேன். இது கம்பெனி கால் போகும்ல, அதாவது லேடி கஸ்டமர் ஒரு சிலர் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போச்சு. அவங்களே எடுத்து ஆமாம் ஆர்டர் கன்ஃபார்ம் தான், கரெக்டாக லொக்கேஷனில் தான் இருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ அதான் போயிட்டுருக்கேன். கேன்சல் ஆகுமா என்னென்னு தெரில, போய் பார்க்கலாம். நான் கால் வருது, கேன்சல் பண்ண சொல்லுவாங்களோ. கால் பண்ணி கேட்குறாங்க, ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்குது, மூவர மாதிரி காமிக்கலன்னு. ஐயோ கேன்சல் பண்ணி தான் இங்கேயா வந்துட்டுருக்கேன். ஓகே கைஸ், இந்த லொக்கேஷன் தான் போட்டுருக்காங்க. ஆனால் கஸ்டமர் காணல. கால் பண்ணி வர கேட்டாங்களே. 46 ஓகே. ஓகே கைஸ், கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். பரவாயில்லைங்க, ஆர்டர் கன்ஃபார்ம் தான். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாகிட்டு ஒரு 38 கிலோமீட்டர் இருக்குது. ட்ராப் ஓகே. அந்த ஹைவே தானே போவோம், அந்த ஹைவேல தானே போகணும். ஓகேங்க. ட்ராப்பு கட்ட எங்கே? சென்ட்ரல் கிட்டேயா? ஓகேங்க. ரயில்வே ஸ்டேஷனா என்ன? ரயில்வே ஸ்டேஷனா? ஓகே. ட்ராப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்ட்ரலுக்கு தான் போகுது. ஓகே பரவாயில்ல, நைஸ். ஆனால் பார்த்தீங்களா, நானும் இன்றைக்கி அவ்வளோதான்னு நினச்சேன். லாஸ்ட் டைமில் தூக்கி ஆர்டரை போட்டான், வேறு லெவல். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 6:51 ஆகுது. எங்கே இருக்கேன்? நீங்கள் சென்டரில் இருக்கேன். நம்ம அங்கே வந்து ஒரு கேள் கஸ்டமர் பிக்கப் பண்ணோம்ல, அவங்கள இங்கே கொஞ்சம் முன்னாடி தான் இதை ட்ராப் பண்ணேன். அந்த ரைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5:79 இருந்துச்சு. கஸ்டமர் பே பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன தெரியலங்க, அவங்கள ட்ராப் பண்ணும்போது கேமரா ரெக்கார்ட் பட்டன் இது ப்ரெஸ் பண்ணுற இது கேமரா ஆனே ஆக மாட்டேங்குது. அப்புறம் அவங்கள அங்கே ட்ராப் பண்ண அப்புறம் பேட்டரியெலாம் கழட்டி போட்டேன். அதுக்கப்புறம் தான் சரியாக ஒர்க் ஆச்சு. ஓகே, நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவங்களும் பே பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது எங்கே போயிட்டுருக்கேன்னா அது இங்கே சென்ட்ரல் தான். சென்ட்ரல் கோபுரம் தெரியுதா? கொஞ்சம் லாங்கில் இருக்க மாதிரி தெரியும். இங்கே வெயிட் பண்ணி அப்புறம் நம்ம வேறு ஆர்டர் எடுக்கலாம். ஆனால் ஆர்டர் ஃப்ளோ கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது, போட்டுட்ருக்கேன். பட் எல்லாமே சின்னதாக தான் வந்துட்டுருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:04 ஆகுது. இது இங்கே சென்ட்ரலில் இருக்கேன். இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு, அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் அவங்களுக்கு போட்டு லொக்கேஷன் சரியான அவங்களுக்கே தெரில. கிட்ட ஒரு கோவில் இருக்கும் வாங்கன்னு சொன்னேன், அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் ஆளை காணலையே. இதுவும் பார்த்தீங்கன்னா கேள் கஸ்டமருங்க. நம்ம வேலை அறிய விடும். இனி கேன்சல் ஆனால் நமக்கு காசு கிடைக்கும். வந்த உடனே இது நீங்கள் கொடுத்து விட்ருங்க, ஓகேவா? ஓகே கைஸ், கஸ்டமரை பார்த்துட்டோம். இதோ வந்துட்டுருக்காங்க. ஆத்தி ஊயின்னு வேறு கூப்பிட்றாங்க. உட்காருங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த ரைடு டோட்டலாகிட்டு 25 கிலோமீட்டர் இருக்குது. நான் வரும்போது 24 இருந்துச்சு, இப்போ 25 காமிக்குது. என்னென்னு தெரில. ஓகே, எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூருங்க. சோழிங்கநல்லூர்
சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம், ஒரு 1-1.5 கிலோமீட்டர் அதெல்லாம் ட்ராப்பு. ஆனால் பரவாயில்லைங்க, காலையிலே சர்ஜியோட ஆன் இருந்துச்சு. இது 24 கிலோமீட்டர் வந்துச்சு, ப்ளஸ் எவ்வளோ ஆட் ஆச்சுன்னுலாம் எனக்கு தெரில. எங்கள் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு மேடம்? 344. ஓகே, பரவாயில்ல. நானும் 300 கிடச்சா நல்லா, 300லாம் கிடச்சா நல்லா இருக்குன்னு நினச்சேன். ஏன்னா 24 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தானே. ஆனால் 344 வந்துருக்கு, வேறு லெவல். பரவாயில்லப்பா, சர்ஜி போடுறது கிட்டத்தட்ட நைட் ஃபேர் கிட்ட ஈக்குவல் ஆகுதுல்ல. நைஸ், சர்ஜி போட்டால் இப்படி போடணும். ஓகே ஓகே கைஸ், இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா 344 வந்துருக்கு. கஸ்டமர் 345 ஓபே பண்ணிட்டாங்க கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:10 ஆகுது. எங்கே இருக்கேன்னா அந்த கேர்ள் கஸ்டமர் ட்ராப் பண்ணல, அதே ஏரியாவில் தான் இருக்கேன். இப்போ நமக்கு அடுத்து ஒரு தரமான ரைடு கிடச்சிருக்குங்க. இன்றைக்கி வேறு லெவல், கிடைக்கிறதெல்லாம் பெருசாக இருக்குது ஸ்டார்டிங்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 32 கிலோமீட்டர் தான் வந்துச்சு. தெரில, நீ ஓடிபி போட போகிற தெரியும் எத்தனை கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர்னு. ஆனால் கால் பண்ணி கேட்டேன், அமௌண்ட்டு 400 வந்துச்சு. 32 கிலோமீட்டருக்கு நான் ரைடு காமிச்சு, அமௌண்ட்டு கால் பண்ணி கேட்டால 400 சொன்னாங்க. ஆனால் ட்ராப் பார்த்தீங்கன்னா படப்பைங்க என் வீட்டுக்கு கிட்ட தான் போகுது போல இருக்குது. பட் சரியாக தெரில காய்ஸ். ஆனால் என்னென்னு தெரிலங்க, நான் இந்த இது கேர்ள் கஸ்டமர் ட்ராப் பண்ணேன்ல, அதுக்கப்புறம் மற்ற ஆப்ஸ் ஆன் பண்ணிட்டு போட்டு ஆன் பண்ண போகிறேன். இது பார்த்தா சஸ்பெண்டில் இருக்குது. ஆனால் என்னென்னு தெரில, இது எதுக்கு சஸ்பெண்ட் ஆச்சுன்னே தெரில. ஆனால் சீக்கிரமாக இதாகிடும். இன்றைக்கி டேட், இன்றைக்கி காலையில் 8:15 வரைக்கும் சஸ்பெண்ட் தான். எதுக்குன்னே தெரில. அதில் ரீசன் போடுறாங்க, யூ ஆர் சஸ்பெண்ட் ஃபார் கேன்சலிங் ஆர்டர் ஆஃப்டர் அப்செட்டிங். நம்ம ஆர்டர் அப்செட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுறோமா, அதனால் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் நேற்றைக்கும் ஆன் பண்ணேன், அப்போல்லாம் சஸ்பெண்ட் இது இந்த மாதிரி காமிக்கலை, சஸ்பெண்ட் ஆன மாதிரி காமிக்கலை. இன்றைக்கி தான் இது காமிக்குது. அதுவும் என்ன சீக்கிரமாக முடிய போகுது. இதெல்லாம் எதுக்குன்னே தெரில. அட போங்கடே கைஸ். கஸ்டமரை பார்த்துட்டோம், பின்னாடி நிற்காரு. ஓடிபி ப்ரோ 2961. ஓகே ப்ரோ. ப்ரோ இது உள்ளாடி காமிக்குது ப்ரோ. இல்லை நீங்கள் அந்த ரூட்டே போங்க, கிளம்பாக்கம் ப்ரோ. ஆனால் அது ரொம்ப லாங்காக இருக்கும் இதில் போனால். பிரச்சனை இல்லை ப்ரோ, அதில் என்ன பேமெண்ட். சரி ஓகே ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா இருந்து 34 கிலோமீட்டர் காமிக்குது. ஆனால் இந்த 34 கிலோமீட்டர் எப்படின்னா கொஞ்சம் ஏரியாவுக்கு உள்ளாடி, அதாவது கொஞ்சம் ஷார்ட்கட்டில் போகிற மாதிரி காமிக்குது 34 கிலோமீட்டரு. ஆனால் கஸ்டமர் சொல்கிறாங்க அவுட்ரு கேளாம்பாக்கம் ரோட் இருக்குல்ல, அங்கிட்டு போய் போகலான்னு. ஆனால் அது ரொம்ப லாங் ஆகும். அமௌண்ட் எப்படி வரும்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரமெல்லாம் நம்ம எவ்வளோ தான் கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போனாலும் ஆட் ஆகிட்டு இருந்துச்சு. இது என்ன ஆக போகுதுன்னு தெரில. சரி ஓகே பார்ப்போம். இப்போ கரெக்டாக 69.9 கிலோமீட்டர் ஓடி, 70 கிலோமீட்டர் ஆயாச்சு. நம்ம ட்ராப் பண்ணுவோம், பார்க்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கணும். கைஸ் இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ட்ராப் இங்கே படப்பை கிட்டேன்னு போனாங்க. ஆனால் அது படப்பையெல்லாம் இல்லைங்க, அதை தாண்டி கிட்டத்தட்ட உரகடத்து கிட்ட வரைக்கும் போகுது. உரகடத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும் போல இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரைடை ட்ராப் பண்ண கூட ஸ்ட்ரைட்டாக உரகடத்துக்கு போயிடலாம். உரகடத்துலேருந்து நான் அங்கே போகிறதாங்க டவுட்டாக இருக்குது. இதை மாதிரி தான் இப்போ வரைக்கும் நல்லா ஓட்டிகிட்ருக்கோம் இல்லை. இந்த ரைடு நல்ல ரைடு தான். இதை முடிச்ச அப்புறம் உரகடத்தில் போயிட்டு அங்கேருந்து ரைடு கிடைக்குமா? ஆனால் கிடச்சி நான் லாங் ரைடு இங்கே, அதனால தான் அங்கே போகலான்ட்டு இருக்கேன். பார்க்கலாம் வாங்க, கிடச்சினா நல்லாயிருக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான், நீ இப்போது விடிய காலையில் எழுந்திரிச்சு ரேப்பில் கஷ்டப்பட்டு ஓட்டுறதுக்கு நீ இப்போ 2 ஐடி ஓட்டுற, அது பேசாமல் நீ ஓட்டிகிட்டு போயிடலாம். உங்கள் வீடு படப்பே தானே, நீ பேசாமல் காலையெல்லாம் ஒரு இடத்துல போனால் அங்கே ஆர்டர் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்கான். சொல்லி உசு பேத்துனால தான் இன்றைக்கி போகலான்ட்டு இருக்கேன். பார்த்துக்கலாம் வாங்க. ஓ இப்போ தான் ரோடு நம்ம அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டோம், ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி. இப்போ தான் ரோடு ஆகிருக்கு. இப்போ 39 கிலோமீட்டர் காமிக்குது. அப்படின்னா டோட்டலாக இந்த ஆர்டர் ஒரு 41 42 கிலோமீட்டர் இந்த ஆர்டர் நமக்கு. ஓ ஓகே தானிஷ் தானே? ஆமாம் 520 போட்டிருக்கு. ஓகே 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 கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு பார்த்திங்கன்னா நமக்கு 416 ரூபா வந்திருக்கு. ஆனால் கஸ்டமர் நமக்கு 520 பே பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன் ஒரு கேல்குலேஷன், அதில் போட்டு பார்க்கும்போது
எவ்வளோ வந்துச்சு, ஆமாம் 512 அந்த மாதிரி தான் வந்துச்சு. சரி பரவாயில்ல, கிட்டத்தட்ட கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம இதில் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கலாம். கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா, நான் அந்த 50 ரூபா சொன்னேன்ல, இது அவுட்ரு ஏரியாவில் 50 ரூபா கேட்டேன், அதே இதில் ஆட் பண்ணலை. அல்லாமல் இப்போது இவங்க வார வழியில் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க, 2 இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு வந்தாங்க. சரி பரவாயில்ல, நீ அதெல்லாம் கேட்டுருந்த வேலைக்கு ஆகுது. அவங்களே இவ்வளோ பே பண்ணாங்க, நான் கேட்காமலே 520 பே பண்ணாங்க. ஓகே கைஸ், இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. எங்கே இருக்கேன்? இங்கே வெள்ளைக்கோட்டையில் தான் இருக்கேன். நம்ம காலில் ஒரு ப்ரோ அங்கே ஒரு இடத்துல ட்ராப் பண்ணுவோம்ல, அது ஒரு காலேஜ். அங்கே ட்ராப் பண்ண அப்புறம் ஸ்ட்ரைட்டாக இங்கே தாங்க அந்த உரக்கடத்துக்கிட்ட. அப்போ டைம் எவ்வளோ இருக்கும்? அந்த ப்ரோ ட்ராப் பண்ணும்போது ஒரு 9:30 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக காப்பி குடிச்சிட்டு ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணேன். அங்கே பேசுகிற ஆர்டர் எதுவும் இல்லை. அப்புறம் இங்கே வந்து வெயிட் பண்ணேன் வெள்ளைக்கோட்டைக்கிட்ட. வந்து எப்படியும் ஒரு 1-1.5 ஹவர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு ஆர்டர் எடுத்திருக்கேன். ஆனால் எடுத்தேன் கொஞ்சம் பெரிய ஆர்டர் தான். ஆனால் என்ன ஸ்கூட்டியில் போட்டுருக்காங்க. கால் பண்ணி கேட்டேன், ஏதோ ஒரு பெல்ட்டு தான் கொண்டு போகணுன்னு சொன்னாங்க. சரி போய் பார்க்கலாம் லொக்கேஷனில். ஆனால் பிக்கப் பண்ண விட்ருக்க விட கொஞ்சம் லாங்காக போட்டிருக்காங்க. 4 கிலோமீட்டர் மேலே பிக்கப் இருக்குது. பரவாயில்ல, போய் பார்ப்போம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ஆர்டர்னு நினைக்கிறாங்க. கால் பண்ணி கேட்டேன் கன்ஃபார்மாக என் ட்ராப் எங்கே அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டேன். ஸோ அப்போது சொன்னாங்க, இது நீங்கள் போயிட்டு ரிட்டன் நீங்கள் வர வேண்டியிருக்கும். அது கன்ஃபார்மானு தெரில, சப்போஸ் வர வேண்டி இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் கிடச்சினா நல்லதாக இருக்கும். ஏன்னா இது இங்கேருந்து இங்கே போகுது, சவுகர்பேட்டை இருக்குல்ல, ப்ராட்வே. ஸோ அங்கே ட்ராப்பு. சப்போஸ் அங்கேருந்து வேறு ஏதாச்சும் பொருளாக இல்லை இந்த பொருளாக தான் கொடுப்பாங்களான்னு தெரில. ரிட்டனுக்கு கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே வாங்கிட்டு வந்துடணும். பரவாயில்ல, போகலாம். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனுக்கிட்ட வந்துட்டோம். இதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் பிக்கப்பு. அங்கே தான் போட்டிருக்காங்க. கடை அங்கே தான் இருக்கான்னு தெரில. கைஸ், நான் கடையை பார்த்துட்டேன். இதுக்கு உள்ளே தான் இருக்குது, முருகன் ஹார்ட்வேர். இங்கேருந்து தான் பிக்கப்பு. முருகன் ஹார்ட்வேர் நான் போட்டுறோன்னு பண்ணியிருந்தாங்க. இது வேணா வெயிட் இருக்கா அண்ணா? ஓகே, நான் எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டன் நீங்கள் வருமா? எடுத்துகிட்டு போய் திருப்பி வெயிட் பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? ஓகேண்ணா. சேம் இதே அட்ரஸ் தானே? திருப்பி இங்கே தான் வரணும். சரி ஓகே, போயிட்டு வரணும். அப்போ நான் மொத்தமாக பேமெண்ட் வாங்கிக்கவா? சரி ஓகே. ஓகே கைஸ், பரவாயில்ல, நம்ம போயிட்டு ரிட்டன் இங்கே தான் வருவோம். வேறு லெவல். இந்த ஆர்டருக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துங்களை காமிக்கிறேன். ஓகே, நம்ம பொருள் வச்சு கட்டிட்டோம். இந்த ஆர்டருக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 755 ரூபா. ஸ்கூட்டி ஆடுறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்குது போல இருக்குது. ஆனால் கிலோமீட்டர் 52 கிலோமீட்டர் இருக்குதுங்க. அது வேறு விஷயம். 52 கிலோமீட்ரு. இங்கே நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு 1 ஆகுன்னு போட்டிருக்கு. 1:33 தான் ரீச் ஆகுன்னு போட்டிருக்கு. ஓகே பரவாயில்ல. இந்த பொருள் ஓகே தான். இனி எதனா ஒரு சின்ன ஆர்டர் கிடச்சுன்னா அது நல்லாயிருக்கும். அது எங்கே நம்ம முன்னாடி வச்சுருக்கு போகலாம். இது பின்னாடி கட்டிட்டோம்ல, அதை முன்னாடி வச்சுருக்கலாம். அடுத்து வேறு ஒரு ஆர்டர் கிடச்சுன்னா. ஓகே போகலாமா கைஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ஐடியில் ஒரு ஆர்டர் இருந்துச்சு. அது என்னென்னா 306 ரூபா. அது எங்கே பார்த்ததுன்னா செங்காடு. நம்ம போகிறதுக்கும் செங்காடுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அது எடுக்கலை. ஒரு பூந்தமல்லி அதை ஏதாச்சும் போட்டால் கூட ஓகே, ஒரு 300 ரூபாய்க்கு. ஓகே, ஜிபேவா ப்ரோ? ஸ்கேன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ப்ரோ. அதானே உங்கள் நம்பரு? ஆமாம் ப்ரோ, அதான். ஓகே ஓகே கைஸ், இந்த நம்ம கன்வீட் பண்ணிட்டோம். இந்த ரேடியோ பார்த்திங்கன்னா 376 இருந்துச்சு. கஸ்டமர் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? மெசேஜ் வரல. சரி ஓகே, அதை பே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ரைட்டு கைஸ். இது எந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பிக்கப் பண்ண வந்தேன் இல்லை இந்த பொருளை ஃபஸ்ட்டு பின்னாடி வச்சு கட்டினேன். அப்புறம் வார வழியில் ரேப்பிட் ஆன் பண்ணேன். ஸ்ரீபெரும்புதூர் தாண்டினோடனே ரேப்பிட் ஆன் பண்ணால் அதுக்கப்புறம் அங்கேருந்து சவிதா காலேஜ் தாண்டி அங்கேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக இது எந்த ஏரியா? ஆழ்வார்பேட்டையா தேனாம்பேட்டையா? ஆழ்வார்பேட்டைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆழ்வார்பேட்டை தான். ஸோ அங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஆர்டர் கிடச்சி அதான் வந்துட்டேன். இன்னி டக்குனதுக்கு இது ஆஃப்லைனில் போடணும். ஆஃப்லைன் போயிடுறா. ஓகே டன்னு. ஆஃப்லைனில் போட்டாச்சு. இனி இதை கூட டெலிவரி பண்ணோம். நான் அங்கேருந்து பார்த்தால டெலிவரி டைம் 1:30 இருந்துச்சு. 1:33 இருந்துச்சு. இனி இங்கேருந்து பார்த்து போவோம் எவ்வளோ ஒன்று. பரவாயில்ல, 9 கிலோமீட்ரு 25 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். பட் நம்ம அதோடையும் கொஞ்சம் சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம். பீச் ரோடு தான் போகுது. இதில் இப்போ 1:41 காமிக்குது. பட் நமக்கு அவ்வளோ டைம் ஆகாது. ஓகே கைஸ், நம்ம டெலிவரி லொக்கேஷன் வந்துட்டோம். இதில் எங்கேயோ தான் டெலிவரி பண்ணணும். ஏதாச்சும் ஹார்ட்வேர்ஸ் கூட தான் இருக்கும்.
ஆ ஓகே. நீங்கள் பிக்கப் இவ்வளோ நேரம் அவங்களுக்கு தெரில. இல்லை இருக்கட்டும் சார், நீங்கள் இது மட்டும் பாருங்கள். புரியல. இல்லைண்ணா பரவாயில்லண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. கைஸ் நம்ம இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணி வச்சுனா என்ன ஆகும்? எதுவும் ஆகாது. ஏன்னா இப்போது இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணி வச்சுன்னா இந்த 755 வருதுல்ல, இதுக்குள்ளே கமிஷன் மட்டும் முடிவான். அடுத்து நம்ம இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு சேம் இதே அமௌண்ட் தான் மேபி கிடைக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டு போகலாம், ஏன்னா அப் அண்ட் டவுன் ஆர்டரில். அதனால் அதுக்கு கமிஷனுக்கு பிடிக்க மாட்டான். அதனால் இதை நம்ம தள்ளாமல் க்ளோஸ் பண்ணிடலாம். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீ அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு போய் பிக்கப் பண்ணணும். ஓகே கைஸ், ரேப்பிடோட பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டோம். இதோ இதில் எங்கே தான் பிக்கப் இந்த கடையோ ஏதோ ஒன்று மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எங்கள் கடைக்கு பேர் ஸ்ரீ மான்சாரோரா. என்னத்தடா இது? ஸ்ரீ பாலாஜி என்டர்பிரைசஸ். இதெல்லாம் மாட்டிருக்கீங்க வீடியோ ப்ரோ. இந்த பார்சலா? ஆன்லைன் தான் இருக்குதா? புரியல. ஆன்லைன் ஆன்ல தான். 0976 புக் பண்ண நீங்களே இல்லை கஸ்டமரா? பேமெண்ட் யார், நீங்களே இல்லை அவங்களா? எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம்ல? அவர் வாங்க முடியாது, ஏன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் அவருக்கு அனுப்பிச்சிட்டேன். அவர் பேமெண்ட் வருது ப்ரோ. பாக்ஸ் ரீ அப்படின்னா ஸ்கூட்டியாச்சும் புக் பண்ணியிருக்கல ப்ரோ, அதுலேயே அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். இல்லை அவர் கேளுங்க, அவங்க கொடுத்தா வாங்கிக்கோங்க. சரி ஓகே. இது 0976 ஓகே. ஆனால் அவர் ஃபஸ்ட்டு கேட்டார் எவ்வளோ ரேட் ஆகிட்டு. ஸ்க்ரீன்ஷாட் ஃபுல் கிளாஸ் ஐட்டம், ஒரு ஐட்டம், 2 ஐட்டம் கிளாஸ் ஐட்டமா? தூக்கி போடக்கூடாது. ஓகே 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 ப்ரோ, தேங்க்யூ. ஓகே கைஸ், ஒரு இதுவரையும் பிக்கப் பண்ணியாச்சு. இது ட்ராப் எங்கே பார்த்தீங்கன்னா இருங்காட்டு கோட்டை. தாறுமாறு தக்காளி சோறு. ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். நீ நானே எதிர்பார்த்தேன் ஒரு பூந்த மாதிரிலாம் கிடச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 300 கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் இது கொஞ்சம் அதோடையும் தாண்டியே கிடச்சிருச்சு. எனக்கு இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா டோட்டல் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? 46 கிலோமீட்டர். ஆனால் கிலோமீட்டர் 10 ரூபா வச்சு வரும்போது எனக்கு கணக்கு வந்துச்சு ஒரு 450 சில்லறையா அந்த மாதிரி இருந்துச்சு. நான் சரி ஓகே, அதான் ஒரு அரௌண்ட் ஒரு 500 கேட்கலான்ட்டு இருந்தேன். பார்த்தாச்சுன்னா இவங்க பேமெண்ட் பண்ண மாட்டாங்களா கஸ்டமராக? அதுவும் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பார்த்துக்கலாம். கைஸ் அவ்வளோதாங்க, பொருள்லாம் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இப்போ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு 45 கிலோமீட்டர் காமிச்சில்ல, ஆனால் இப்போ ஒரு 36 கிலோமீட்டர் தான் காமிக்குது. ஏன்னா ஃபஸ்ட் 45 கிலோமீட்டர் காமிச்சு ரொம்ப அவுட்டரில் போய் சுற்றி போகிற மாதிரி காமிச்சு. இப்போது இன்னொரு ரூட்டு போட்டேன், அது ஸ்டார்டட் தான் இருக்குது. நம்ம சிட்டிக்குள்ளேயே போயிடலாம். இந்த 36 கிலோமீட்டர் ஒரு 1 hour 11 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. 3:45 3:44 ரீச் ஆகும் அந்த மாதிரி டைம் போட்டிருக்காங்க. ஓகே பரவாயில்ல. இப்போ டைம் என்ன ஆகுது? நம்ம 2:33 ஆகுது. இது வரையும் சாப்பிடல. சப்போஸ் பொருள் எங்கேயாச்சும் சாப்பிட்றதுக்கு கிடையாது இருந்துச்சுன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடலாம். கைஸ் இந்த ரைடு பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டைன்னு பார்த்தா இது வேறு எங்கேயே போகுதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கேன்னா நம்ம இந்த இருங்காட்டுக்கோட்டைங்கிறது பூந்தமல்லி டு ஸ்ரீபெரும்புதூர் ரோட்டில் இருக்குது இருங்காட்டுக்கோட்டை மெயின். ஆனால் இது பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் டு இது ஸ்ரீபெரும்புதூர் போவோம் இல்லை, அந்த ரோட்டில் இருக்குது லொக்கேஷன். நான் டக்குன்னு பார்த்தோன்னே பயந்துறேன், தப்பாட்டம் எடுத்துகிறோமா. அதுக்கப்புறம் தான் டீட்டெயிலாக பார்க்குறேன், சம்பவம் வேறு ரோட்டில் இருக்குது. ஓகே ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே டெலிவரி பண்ணிட்டு சேமாக 2 ரோடும் கிட்டத்தட்ட ஒன்று தான், இந்த ரோட்லேயே போயிடலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருங்காட்டுக்கோட்டை பார்சல் டெலிவரி பண்ணிட்டோம். அதை தூக்கிட்டு போகிறாங்கல்ல அவங்க தான். ஆனால் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 453 அமௌண்ட் இருந்துச்சு. ஆனால் கஸ்டமர் நம்ம எதுவுமே கேட்காம 500 பே பண்ணிட்டாங்க. ரைட்டு. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 3:49. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் கொடுத்தேன், ஏன்னா அலோவ் பண்ணல உள்ள. அப்புறம் அங்கே உள்ளேருந்து ஆள் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தேன். ஓகே கைஸ், நமக்கு அடுத்த ட்ராப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 18 கிலோமீட்டர் தான் காமிக்குது. 18 கிலோமீட்டர் 26 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லவே இல்லை. நான் அவங்க பிக்கப் பண்ணுறேன் இல்லை, அந்த அட்ரஸ் என்கிட்ட இல்லவே இல்லை. நான் அந்த கடைக்கு பேர கரெக்டாக கூகுள் மேலே போட்டேன், வந்துச்சு. அதை பார்த்து தான் போயிட்டுருக்கேன். ஓகே ஓகே, இதில் பார்க்கும்போது ஒரு 4:20க்கு ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. இதை கொடுத்துட்டு நம்ம அடுத்த ஆர்டருக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாதுங்க, ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகணும் அங்கேருந்து. ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆச்சு. இதை நம்ம 4:30 டெலிவரி பண்ணிட்டு அங்கே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போனால் தான் ஒரு 5 மணிக்கெல்லாம் போக முடியும். கைஸ் ஆனால் மத்தியானம் சாப்பிடாம வண்டி ஓட்டவே முடியலங்க. ஓட்டுறேன் ஆனால் அப்படியே மைண்டு பார்த்தாச்சுன்னா அப்படியே பட்டர்ஃப்ளை சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா கரெக்டாக பூந்தமல்லி தாண்டி இந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்தோம்ல, இந்த குன்றத்தூர் வரைக்கேண்டி அப்படியே சர்வீஸ் ரோடில் வந்துட்டு இருக்கும்போது சைடில் ஒரு அக்கா ஜூஸ் கடை போட்டுருந்தாங்க.
அப்புறம் அங்கே அதில் வண்டியை சைடில் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதில் ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் கூட வாங்கி குடிச்சிட்டு வந்திருந்தேன். அப்படியே அதை ஜூஸ் குடிச்ச அப்புறம் தான் கொஞ்சம் ஒரு ஆஸ்வாசம் கிடச்சி. அப்போ ஏன்னா அடிக்கிற வெயில நம்ம ஃபுல்லாக வெயிலில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது பாருங்களேன், சாப்பிடாமல ஓட்டினா அவ்வளோ சுற்றுருவோம். ஆனால் நான் கூடிய சீக்கிரம் நான் காலி ஆயிடுவேன் இப்படி சாப்பிடாம ஓட்டிகிட்டு இருக்கேன் அதில். ஐயோ ஐயோ, பரவாயில்ல. நான் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் காஃபி குடித்தேன், அதனால நான் ஊரில் தாக்கு குடிப்பேன். ஓகேவா, நீங்கள் இது நினைக்காதீங்க. ஓகே கைஸ், நம்ம போர்ட்டரோட ட்ராப் லொகேஷன் வந்துட்டோம். ஓ சாரி, இது போர்ட்டர் இல்லையா, பர்சனல் ஆர்டர். இதில் இல்லாதது நமக்கு பர்சனல் ஆர்டர். ரப்பர் சீட்டு கொடுக்கலாம் சார், சிஸ்டம் கொடுக்குறோம்ல ஆ, உங்களுக்கு. அதே மாதிரி இது வந்து கனமாக இருக்கும். இது 20 வரும். நம்மகிட்ட ஜிபே வேணாம், என்ன செஞ்சுறேன் 20னா நாளைக்கு ஜிபே பண்ண முடியுமா? இல்லை, ரப்பர் ஷீட் வந்து 20 இருக்காது. கைஸ், இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1510 வரும். பட் நமக்கு 1550 வந்திருக்கு. அது கேட்டது ஒன்று தான் வந்திருக்கு. ஒரு 50 ரூபாய்க்கு எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. சரி, இது எதுக்கு கேட்டேன்னா, நம்ம அங்கே போய் ஒரு கிட்டத்தட்ட 3/4 ஹவர் ஆச்சு. 3/4 ஹவர் கிட்டத்தட்ட இல்லை, 3/4 ஹவர் தாண்டிச்சுங்க பொருள் பிக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்டது. சரி பரவாயில்ல. இனி இங்கே நமக்கு வீட்டுக்கு எவ்வளோ தூரம்னா 23 கிலோமீட்ரு. கோவிந்தா, இனி 23 கிலோமீட்டர். ஆர்டர்லாம் வெயிட் பண்ண வேலைக்கு ஆகுது. மணி இப்போவே 4:15 ஆகுது கரெக்டாக. இனி அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளம்ப வேண்டியதாங்க. எல்லாருமே கையில் காசு கொடுக்குறாங்க, கடுப்பாக இருக்குது. அக்கௌண்ட்டில் போட்டுவிட்டா கரெக்டாக இருக்கும். கரெக்டு தாங்க, நாம தானே சார் தான். இப்போ நாங்கள் டெலிவரி பண்ணிட்டோம் இல்லை. இனி வீடு 23 கிலோமீட்ரு. போய் சேரக்கு 37 நிமிஷம் ஒன்று போட்டிருக்கு. டைமும் 4:53, கிட்டத்தட்ட 5, அவ்வளோதான். ஓகே பரவாயில்ல. ஆனால் ஓட்டிட்டோங்க, இன்றைக்கி தாராளமாக ஓட்டிட்டோம். ஆனால் எனக்கு கிலோமீட்டரும் பல்காட்டு ஓடும். ஏன்னா எம்டி அடித்தது தாராளமாக எம்டி அடித்தேன். எம்டி அடித்ததுன்னா எப்படின்னா, காலைல வீட்டில் இருந்து கிளம்பாக போனேன்ல, அது எம்டி. அப்புறம் இங்கே உரகடத்துக்கிட்ட ஒரு ரைடு ட்ராப் பண்ணிட்டு உரகடம் பிரிட்ஜு கிட்ட வந்தேன். பிரிட்ஜில் வெள்ளக்கோட்டை போனேன். ஸோ அதில் எப்படியும் ஒரு 10-12 கிலோமீட்டர் கிட்ட வரும்போது இருக்குது. அது எம்டி. இப்போ ஒரு 23 கிலோமீட்டர் எம்டி. எப்படி பார்த்தா எனக்கு டெய்லியுமே ஆவரேஜாக மினிமம் ஒரு 50 கிலோமீட்டர் எம்டி ஆயிருங்க. ஓகே. ஆனால் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். இது ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஓடிட்டுருப்பாங்கல்ல, அது அவங்கவுங்க வீட்டுக்கிட்டே ஓடிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு எம்டிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா மொத்தமே அதில் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ரேடியஸ் தான் இருக்கும். எம்டின்னு பார்த்தா அவங்க ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர், அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம வேலை தான். எப்போ எங்கே ரைடு முடியும்னு தெரியாது. முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு ஆர்டர் தெரியலன்னா அப்படியே எம்டி அடிச்ச வேண்டியதான். சரி ஓகே, சரி ஓகே. நீ இங்கே இருந்தாலும் ஆர்டர் கிடைக்கணும்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை. இனி அப்படியே வீட்டுக்கு போகிறேன். இனி ஏதில் போயிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா? கைஸ், இப்போ டைம் எனக்கு பார்த்தீங்கன்னா 4:45 ஆகுது கரெக்டாக. எங்கே இருக்கேன், நான் ஏரியா கிட்ட வந்துட்டேன். ஸோ ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே தான் இருக்கேன் என் வீடு. ஓகே, இப்போது நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கணும் பார்ப்போமா. லாஸ்ட் ரைடு நம்ம டோட்டல் அட்டு எவ்வளோ வந்துச்சுன்னா 1550 வந்துச்சுல்ல. இதில் அந்த ரைடு மட்டும், அந்த ரைடை நம்ம அப்படியே மைனஸ் பண்ணிக்கணும். போட்டுடல ரைடு வந்துச்சுல்ல, அது ஒரு 755. ஓகே, இந்த 755 தான் கமிஷன் போக எவ்வளோ வந்துச்சு, ஒரு நிமிஷம் இருங்களேன். அதை நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். 644 போட்டிருக்குல்ல அது. அதுக்கப்புறம் 355 இருக்குது. எதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட இல்லை சவிதா காலேஜ் கிட்ட இருந்து ஆலூர்பேட்டை போனோம் ரைடு. அது ஒரு 355. அதுக்கப்புறம் ஒரு 453. அந்த 453 எதுக்குன்னா அந்த பார்சல் ஆர்டர், இருங்காடு கூட பார்சல். ஸோ ஓகே, அந்த ஆர்டருக்கு ஒரு 47 டிப்ஸு கூட கிடச்சி, அது ஆட் பண்ணிட்டேன். இந்த ஆர்டர் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த டோட்டலாக 1550. இதில் அந்த போட்டுற மட்டும் மைனஸ் பண்ணணும். 1755 இருக்குல்ல, அதை மைனஸ் பண்ணணும். பேலன்ஸ் வரது டோட்டலாடி எந்த ஒரு கமிஷன் போக நமக்கு ஒரு 795 ரூபா. இதை அப்படியே தூக்கி நம்ம டிப்ஸில் போட்டுடலாமா? 795 அங்கே போட்டிருக்கலாம், நம்ம கணக்கு தானே. 795 எதில் போட்டாலும் ஒன்று தான், ரைட்டில் போட்டாலும் ஒன்று தான், டிப்ஸில் போட்டாலும் ஒன்று தான். ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம டோட்டலாக எவ்வளோ ஆர்டர் ஓடிடுவோம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். 1 2 3 4 5 6 மொத்தமே 7 ஆர்டரு. 7 ஆர்டர் மீன்ஸ் இப்போ நம்ம வந்தோம் இல்லை, அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். மொத்தத்தில் ஒரு 7 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். 7 ஆர்டர் ஓட்டி டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 3690. இன்றைக்கி வந்து தரமாக ஏர்ன் பண்ணிட்டேன். ஒரு 310 ரூபா கூட இருந்துச்சுன்னா இன்றைக்கி 4000 ரூபா அப்படி தானே? எஸ். ஓகே பரவாயில்ல. கிலோமீட்டர் ஓடி இருக்கு பார்த்தீங்கன்னா, அது ஒன்று பல்க் ஓடி இருக்குது 267 கிலோமீட்ரு. அதுக்கு பெட்ரோல் எவ்வளோ போகும்? 267 கிலோமீட்ரு. 576 ரூபா பெட்ரோலுக்கு போகுதுங்க. 576 ரூபா பெட்ரோலுக்கு. ஓகே,
3290 கரெக்டாக 3290 மைனஸ் 576 பெட்ரோலுக்கு. அப்புறம் காலைல டிஃபனுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஆச்சு. எஸ் 50 ரூபா ஆச்சு. அப்புறம் வார வழியில் ஒரு ஜூஸ் குடித்தேன், அது ஒரு 40. வாட்டர் மெலன் ஜூஸ் குடிச்சிருந்தேன்ல அது ஒரு 40. வேறு என்னைக்கு எந்த செலவும் இல்லை. ஓகே, பெட்ரோல் செலவு சாப்பாடு செலவெல்லாம் போக என்னோடய ப்ராஃபிட் 3024. வேறு லெவல். இன்றைக்கி நம்ம எத்தனை அவர் ஒர்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 4:30 ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி மணி இப்போது 4:45 கிடந்துச்சு. அப்படி பார்த்தா கூட ஒரு 12 ஹவர்ஸும் கொஞ்சம் கூட அந்த மாதிரி தான் ஓட்டியிருக்கோம். பரவாயில்லைங்க, குட் காய்ஸ். ஆனால் ஒருத்தாங்க இந்த நம்ம என்ன டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 3690 கிட்டத்தட்ட 3700. அப்படி பார்த்தா கூட எனக்கு ஒரு 1 ஹவருக்கு 300 ரூபா அந்த மாதிரி ஏர்ன் பண்ணியிருக்கேன். 12 ஹவர் ஓட்டியிருக்கேன்ல, அது அப்படி பார்த்தாச்சுன்னா 1 ஹவருக்கு 300 ரூபா அப்படி வச்சு ஃபுல்லாக ஓட்டியிருக்கேன். வேறு லெவல். ஓகே கேஸ், இந்த வீடியோ நான் அதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விடுவாங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் புதிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கேஸ், பாய், see you later. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக டாடா, பை, see you, take care.